கலியுகத்தின் இருள் உச்சகட்டத்தை எட்டும்போது தீமைகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட விஷ்ணுவின் 10வது அவதாரமான கல்கி தோன்றுவார் என்பது புராண வாக்கு. அதேபோல் தமிழக அரசியலிலும் சினிமாவிலும் ஒரு தேக்க நிலை ஏற்படும் போது ஒரு மாற்றத்திற்காக மக்கள் காத்திருக்கிறார்கள். அந்த மாற்றத்தின் அடையாளமாக இன்று தளபதி விஜய் பார்க்கப்படுகிறார். இது வெறும் சினிமா பிம்பமா அல்லது காலத்தின் கட்டாயமா? புராணங்களில் கல்கி அவதாரம். கல்கி புராணத்தின்படி கல்கி அவதாரம் சம்பலா என்ற கிராமத்தில் பிறப்பார். அவர் தேவதத்தா என்ற வெள்ளை குதிரையில் வருவார். கையில் மின்னும் வாள் ஏந்தி உலகை சுத்தப்படுத்துவார். இங்கே குதிரை என்பது வேகத்தையும் வாள் என்பது அறிவையும் குறிக்கிறது. இன்றைய சூழலில் விஜய் எடுக்கும் அரசியல் அவதாரம் இந்த புராண கதையோடு எப்படி பொருந்திப் போகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். பொய், அநீதி, அதிகார துஷுபயோகம் ஆகியவை கலியுகத்தின் அறிகுறிகள். இன்று சாமானிய மக்கள் ஒரு மீட்பருக்காக காத்திருக்கிறார்கள். சினிமாவில் எத்தனையோ ஹீரோக்கள் இருந்தாலும் நிஜ வாழ்க்கையில் மக்களுக்காக குரல் கொடுக்க ஒரு வலுவான ஆளுமை தேவைப்படுகிறது. விஜய் தனது படங்களின் மூலம், அதாவது மெர்சல், சர்க்கார் போன்ற படங்களில் நீண்ட காலமாகவே இந்த பிம்பத்தை கட்டமைத்து வருகிறார். விஜயின் அமைதியான ஆரம்பம். ஒரு அவதாரம் என்பது எடுத்தவுடனே தெரிவதில்லை. விஜய் தனது ஆரம்ப காலத்தில் பல விமர்சனங்களை சந்தித்தார். ஆனால் பூவே உனக்காக முதல் கில்லி வரை அவர் தன்னை தகவமைத்துக் கொண்டார். கல்கி அவதாரமும் ஆரம்பத்தில் ஒரு சாதாரண மனிதனாகவே அறியப்படுவார். பின்னர்தான் அவரது விஸ்வரூபம் தெரியும். விஜயின் இந்த பொறுமை ஒரு தலைவனுக்கான முதல் அறிகுறி. கத்தி படத்தில் விவசாயிகளுக்காகவும் சர்க்கார் படத்தில் ஓட்டுரிமைக்காகவும் விஜய் பேசியபோது அது வெறும் வசனமாக மட்டும் இருக்கவில்லை. அது கோடிக்கணக்கான இளைஞர்களின் மனசாட்சியாக மாறியது. கல்கி அவதாரம் எப்படி அநீதி இழைப்பவர்களை தண்டிக்குமோ அதேபோல் விஜய் தனது சினிமா ஆயுதத்தின் மூலம் ஊழல் முறைகேடுகளை தோலுரித்து காட்டினார். விஜய் மக்கள் இயக்கம் என்பது வெறும் ரசிகர் மன்றம் மட்டுமல்ல, அது ஒரு சமூக சேவை அமைப்பாக மெல்ல மெல்ல உருவெடுத்தது. ஏழைகளுக்கு உணவு வழங்குவது, மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வது என அடிமட்டத்திலிருந்து அவர் செய்த வேலைகள் ஒரு அவதார புருஷன் மக்களுடன் நெருங்கி வருவதை காட்டியது. புராணங்களில் கடவுள்கள் அவதாரம் எடுக்கும் முன் தவம் இருப்பார்கள். அதேபோல் விஜய் கடந்த சில ஆண்டுகளாக பொது நிகழ்ச்சிகளை தவிர்த்து மௌனமாக தனது அரசியல் நகர்வுகளை திட்டமிட்டார். இந்த மௌனம் அவரது எதிரிகளுக்கு பயத்தை தந்தது, ரசிகர்களுக்கு எதிர்பார்ப்பை தந்தது. சமீப காலமாக விஜய் மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழாக்களில் பேசி வருகிறார். தலைவர்களை படியுங்கள், ஓட்டுக்கு காசு வாங்காதீர்கள் என்ற அவரது அறிவுரைகள் கல்கி அவதாரம் கையில் ஏந்தி இருக்கும் அறிவு எனும் வாள் போன்றது. உண்மையான அறிவாமையை அழிப்பதே உண்மையான அவதாரம். புராண கல்கியின் குதிரை வேகத்தை குறிக்கிறது. விஜயின் அரசியல் பயணம் மெதுவாக தெரிந்தாலும் அது மிகவும் திட்டமிடப்பட்ட வேகம். அவர் இப்போது எடுத்திருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் என்ற முடிவு கலியுக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம். கல்கி அவதாரம் எடுக்கும்போது அசுரர்கள் தடுப்பார்கள். அதேபோல் விஜய் அரசியலுக்கு வரும்போது பல அரசியல் விமர்சகர்களும் மற்ற கட்சிகளும் அவருக்கு தடைகளை உருவாக்குகின்றன. ஆனால் அவதாரம் என்பது தடுக்க முடியாத இயற்கை நியதி. சினிமாவில் வெறும் பொழுதுபோக்கு நாயகனாக இருந்த விஜய் சர்க்கார் படத்தில் ஒரு கார்ப்பரேட் கிரிமினலாக அறிமுகமாகி தனது ஒரு ஓட்டுக்காக போராடிய போது அது தமிழக அரசியலில் ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. 49P என்ற சட்டப்பிரிவை சாமானிய மக்களிடம் கொண்டு சேர்த்தது அந்த படம். அவதாரம் எப்படி ஒரு புதிய அமைப்பை உருவாக்குமோ அதேபோல் பழைய அரசியல் முறைகளை மாற்றியமைக்க வேண்டிய நேரத்தை விஜய் அந்த படத்தில் உரக்கச் சொன்னார். அரசு மற்றும் அதிகார வர்க்கத்தின் மீதான தாக்குதல். 7% GST வசூலிக்கும் சிங்கப்பூரில் மருத்துவம் இலவசம், ஆனால் 28% GST வசூலிக்கும் இந்தியாவில் ஏன் இல்லை? இந்த ஒற்றை வசனம் டெல்லி வரை அதிர்வுகளை கிளப்பியது. ஒரு அவதார புருஷன் மக்களின் அடிப்படை தேவைகளான கல்வி மற்றும் மருத்துவத்திற்காக போராடுவார். விஜய் அந்த படத்தில் ஊழல் நிறைந்த மருத்துவத்துறையை தோலுரித்து காட்டியது அவர் ஒரு நடிகராக தாண்டி ஒரு சமூக போராளியாக உருவெடுத்த தருணம். பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதும் இளைஞர்களை சரியான பாதையில் வழிநடத்துவதும் ஒரு தலைவனின் கடமை. பிகில் படத்தில் பெண்களின் கனவுகளுக்காக போராடும் பயிற்சியாளராகவும், மாஸ்டர் படத்தில் சீர்திருத்த பள்ளியில் உள்ள சிறுவர்களை மாற்றும் ஆசிரியராகவும் விஜய் நடித்தார். இது கல்கி அவதாரத்தின் மென்மையான ஆனால் உறுதியான பக்கத்தை குறிக்கிறது. சமூகத்தின் அடித்தட்டில் உள்ளவர்களை முன்னேற்றுவதே ஒரு உண்மையான அவதாரத்தின் நோக்கம். நிஜ வாழ்க்கையில் விஜய் சந்தித்த சவால்கள் மிக அதிகம். மாஸ்டர் படப்பிடிப்பின் போது நடத்தப்பட்ட வருமான வரி தணிக்கையை அவர் கையாண்ட விதம் ஒரு பாடம். தணிக்கையின் முடிவில் நெய்வேலியில் தனது ரசிகர்களுடன் அவர் எடுத்த அந்த செல்ஃபி 100 அரசியல் உரைகளுக்கு சமமானது.
எத்தனை சோதனைகள் வந்தாலும் என் மக்கள் என் பக்கம் இருக்கிறார்கள் என்ற அந்த தன்னம்பிக்கை கல்கி அவதாரம் தனது எதிரிகளை அமைதியால் வெல்வது போன்றது. விஜய் பல ஆண்டுகளாக பேட்டிகளை தவிர்த்து மௌனமாக இருந்தார். ஆனால் அந்த மௌனத்திற்கு பின் ஒரு பெரிய அரசியல் நகர்வு இருந்தது. பேச வேண்டிய நேரத்தில் பேசுவேன் என்று அவர் சொன்னது போலவே நீட் தேர்வு பாதிப்பு போன்ற நிகழ்வுகளின் போது பாதிக்கப்பட்டவர்களின் வீட்டுக்கே நேரடியாக சென்று ஆறுதல் கூறினார். இந்த விளம்பரமில்லாத செயல்கள் அவர் ஒரு மக்களின் தலைவனாக மாறி வருவதை உறுதி செய்தன. தமிழக வெற்றி கழகம் இந்த பெயரை விஜய் அறிவித்த போது அது வெறும் கட்சியாக மட்டும் பார்க்கப்படவில்லை, ஒரு மாற்றத்திற்கான குரலாக ஒலித்தது. கல்கி அவதாரம் எப்படி ஒரு புதிய உலகத்தை உருவாக்க வருமோ அதை போலவே வெற்றி என்ற சொல்லை தனது கட்சியின் பெயரிலேயே வைத்து ஒரு நேர்மறையான அரசியலை விஜய் முன்னெடுத்துள்ளார். இந்த கட்சியின் பெயர் அறிவிப்பு பல ஆண்டுகளாக அவரிடமிருந்த அரசியல் தாகத்தின் வெளிப்பாடாகும். விஜய் தனது அறிக்கையில் தெளிவாக சொன்னார், 2026 சட்டமன்ற தேர்தலே நமது இலக்கு. கல்கி அவதாரத்தின் வருகை எப்படி தீமைகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட ஒரு கால அவகாசத்தை எடுத்துக்கொள்ளுமோ அதே போலவே விஜய் உடனடியாக தேர்தலில் குதிக்காமல் தனது தொண்டர்களை பலப்படுத்தவும் கொள்கைகளை வகுக்கவும் நேரத்தை ஒதுக்கியுள்ளார். இது ஒரு முதிர்ச்சியான தலைவனுக்கான அடையாளம். சினிமாவில் தளபதியாக இருந்தவர் இப்போது அரசியலில் ஒரு தலைவராக உருவெடுத்துள்ளார். கல்கி அவதாரத்தில் வரும் வெள்ளை குதிரை எப்படி வேகத்தின் அடையாளமோ, விஜயின் அரசியல் நகர்வுகளும் மிக வேகமாகவும் அதே சமயம் விவேகமாகவும் இருக்கின்றன. அவர் தனது ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றுவதில் காட்டும் ஆர்வம் தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதில் ஐயமில்லை. விஜயின் அரசியல் கொள்கை என்னவாக இருக்கும்? கல்கி அவதாரம் எப்படி அனைத்து மக்களையும் ஒன்றாக இணைக்குமோ அதே போலவே விஜய் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையையும் திராவிட மற்றும் தேசிய நீரோட்டங்களின் நல்ல அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு தனித்துவமான கொள்கையை முன்னெடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஊழலற்ற நிர்வாகம் மற்றும் வெளிப்படைத்தன்மை என்பதே அவரது பிரதான முழக்கமாக இருக்கும். தமிழக அரசியல் களம் எப்போதும் இரு துருவங்களாகவே இருந்துள்ளது. ஆனால் விஜய் மூன்றாவது ஒரு சக்தியாக உருவெடுக்கும் போது அது இளைஞர்களின் வாக்குகளை பெருமளவில் ஈர்க்கும். கல்கி புராணத்தின்படி இருள் நீங்கி ஒளி பிறப்பது போல 2026 தேர்தல் தமிழக அரசியலில் ஒரு பெரிய கிளீனப்பாக இருக்கும். விஜய் வெறும் ஓட்டு வங்கியை பிரிப்பவராக அல்லாமல் ஒரு மாற்று சக்தியாக வெற்றியை நோக்கி நகர்வார். கல்கி புராணத்தில் விஷ்ணுவின் அவதாரம் தேவதத்தா என்ற வெள்ளை குதிரையில் அமர்ந்து வரும். இந்த குதிரை என்பது வெறும் மிருகமல்ல, அது காலத்தின் வேகம் மற்றும் மாற்றத்தின் வேகம். விஜய் தனது அரசியல் வருகையை அறிவித்த வேகம், எதிராளிகள் சுதாரிக்கும் முன் அவர் எடுத்த முடிவுகள் இந்த தேவதத்தா குதிரையின் வேகத்திற்கு இணையானது. பழைய அரசியல் குதிரைகளை ஓரம் கட்டிவிட்டு புதிய வேகத்தில் விஜய் பாய தயாராகிவிட்டார் என்பதையே இது குறிக்கிறது. கல்கி அவதாரம் கையில் ஏந்தியிருக்கும் வாள் உடல் ரீதியான வன்முறையை குறிக்கதல்ல, அது அறியாமை என்னும் இருளை அறுக்கும் ஞானம். விஜய் தனது ரசிகர்களிடம் தொடர்ந்து வலியுறுத்துவது ஒன்றே ஒன்றுதான், படியுங்கள். அம்பேத்கர், பெரியார், காமராஜர் போன்ற தலைவர்களை படிக்க சொல்வது ஆடியன்ஸ் கையில் அவர் கொடுக்க நினைக்கும் அந்த அறிவு என்னும் வாழ்தான். சிந்தனை தெளிவே கலியுகத்தின் இருளை விரட்டும் ஒரே ஆயுதம் என்பதை விஜய் உணர்ந்துள்ளார். புராணங்களில் கல்கி அவதாரம் நடக்கும்போது நிகழும் மகா யுத்தம் போலவே 2026 சட்டமன்ற தேர்தல் விஜய்க்கு ஒரு அக்னி பரீட்சை. இது வெறும் அரசியல் அதிகாரத்திற்கான போட்டியல்ல, இது ஒரு பழைய அழுகி போன சிஸ்டத்திற்கும் புதிய மாற்றத்திற்கும் இடையிலான போர். கல்கி எப்படி தனது வாளால் தர்மத்தை வேறறுப்பாரோ அப்படியே விஜய் தனது நேர்மையான அரசியல் மற்றும் இளைஞர் படையை கொண்டு ஊழல் என்னும் அசுரனை எதிர்கொள்ளப் போகிறார். அமைதி படை. விஜயின் பலம் வன்முறை அல்ல, அவரது அமைதி. வெல்லப் போவது யார் என்று ஊடகங்கள் விவாதிக்கும் போது விஜய் அமைதியாக தனது பலத்தை அடிமட்ட அளவில் கட்டமைத்து வருகிறார். கல்கி அவதாரம் எடுக்கும் முன் உலகம் எப்படி ஒரு அமைதிக்கு பின் நிகழும் புயலுக்கு காத்திருக்குமோ அதை போலவே தமிழக அரசியல் களம் இப்போது ஒரு நிசப்தத்தில் இருக்கிறது. இந்த மௌனம் கலைக்கப்படும் போது அதன் வீச்சு மிக பெரியதாக இருக்கும். கலியுகத்தின் மிகப்பெரிய சாபம் சாதி மற்றும் மத பிரிவினைகள். கல்கி அவதாரம் எந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கும் சொந்தமானதல்ல, அவர் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கானவர். அதே போலவே விஜய் தனது கட்சியில் எந்த ஒரு பாகுபாடும் இன்றி தமிழன் என்ற ஒற்றை அடையாளத்தின் கீழ் அனைவரையும் ஒன்றிணைக்கிறார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வள்ளுவன் வாக்குதான் விஜயின் கல்கி அவதாரத்திற்கான அடிப்படை தர்மம். கல்கி அவதாரம் முடிந்ததும் சத்திய யுகம் பிறக்கும் என்பார்கள். 2026 விஜய் முன்னெடுக்கும் அரசியல் வெற்றி பெற்றால் அது தமிழகத்தில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கும். லஞ்சம் தராத நிர்வாகம், தரமான கல்வி, உலகத்தரமான மருத்துவம், இவை அனைத்தும் சாமானியனுக்கும் கிடைக்கும் ஒரு பொற்காலத்தை நோக்கி விஜய் நம்மை அழைத்துச் செல்கிறார். இது ஒரு தனிமனிதனின் வெற்றி அல்ல, இது ஒட்டுமொத்த மக்களின் வெற்றி. முடிவுரை. கலியுக நாயகனின் விஸ்வரூபம். முடிவு.
இது ஒரு தொடக்கத்திற்கான முடிவு. மகாபாரதம் முடிந்து கலியுகம் பிறந்தது. இப்போது கலியுகத்தின் இருள் முடிந்து ஒரு புதிய ஒளி பிறக்கப் போகிறது. அவர் சினிமாவில் காட்டிய வேகம், அவர் மௌனத்தில் ஒளிந்திருந்த விவேகம், அவர் கையில் ஏந்தியிருக்கும் அறிவு என்னும் பேராயுதம், இவை அனைத்தும் இன்று ஒரு புள்ளியில் இணைகின்றன. விஜய் என்ற பெயர் இனி வெறும் சினிமா பெயர் அல்ல, அது ஒரு நம்பிக்கையின் அடையாளம். காலம் ஒருமுறைதான் இப்படிப்பட்ட வாய்ப்பை தரும். வரலாறு ஒருமுறைதான் இப்படிப்பட்ட ஒரு நாயகனை உருவாக்கும். அந்த நாயகனின் வருகை நிகழ்ந்து விட்டது. அந்த வாழ் உரையிலிருந்து வெளிவந்து விட்டது. அந்த தர்மத்தின் குதிரை பாயத் தொடங்கிவிட்டது. இனி ஒளி பிறக்கும், இருள் மறையும். தமிழகத்தின் வெற்றி சரித்திரம் இனி தளபதி விஜயின் கையால் எழுதப்படும். கல்கி அவதாரம் தொடங்கிவிட்டது.